ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸின்னு வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தோணலாம். ஆனால் அந்த பிஸ்னஸ்க்கு பின்னாடி இருக்கிற சாக்ரிஃபைஸ், ஸ்ட்ரகிள்ஸ், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மிட் நைட் அலாரம் அடிக்கும், எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு மாமி ப்ரோனர் அப்போதான் நாள் ஆரம்பிக்கும். 3 கிட்ஸை மேனேஜ் பண்ணணும், அதுலேயும் 1.5 year பேபி. அவனுக்கான ட்ரெஸ்ஸஸ், ஸ்நாக்ஸ், மெடிசின்ஸ், ஹாட் வாட்டர், போகும் வழியில் அவனுக்கு குளிருதா, வெயிலா, பசிக்குதா, தூக்கமா, எல்லாத்தையும் யோசித்து பேக் பண்ணி ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் தான் அவளோட வேலை ஆரம்பிக்கும். ஒரு சாதாரண பர்ச்சேஸ் இல்லது. என்னோட கஸ்டமருக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் தான் கொடுக்கணும், குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, நியூ கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம தான் கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனசில் 1000 தாட்ஸ். நம்ம ஸ்டேட்டை விட்டு லாங் ட்ராவல் பண்ணி மார்க்கெட்டாக சுற்றி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையுமே டச் பண்ணி குவாலிட்டி செக்கிங், ரேட் கம்பேரிங், இதுதான் என்னோட கஸ்டமருக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு. இதெல்லாம் ஜஸ்ட் பிஸ்னஸ் கிடையாதுங்க, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பேஷன், ஒரு மதரோட டெடிக்கேஷன். பல பேருக்கு ஆன்லைனில் ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் தெரியும், ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ட்ராவல், டயர்ட்னஸ், எஃபோர்ட், ஃபேமிலியையும் பிஸ்னஸையும் பேலன்ஸ் பண்ணுற போராட்டம், அது யாருக்குங்க தெரியும்? ஒரு ட்ரெஸ் சேல் ஆகுறதுக்கு பின்னாடி ஒரு அம்மாவோட சாக்ரிஃபைஸ், ஒரு ஃபேமிலி ஃப்யூச்சர், ஒரு உமன் ட்ரீம் இருக்குது. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது ஒரு பொட்டிக்கை மட்டும் இல்லை, ஒரு அம்மாவோட ஹார்ட் ஒர்க் அண்ட் ட்ரீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.